பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்களை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய துஆக்களை கொண்டும் எவ்வாறு நம்முடைய பண கஷ்டங்களை நீக்கிக் கொள்வது, கடன்களை நீக்கிக் கொள்வது, செல்வங்களை பெற்றுக்கொள்வது என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சரியாக சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை 26/6/2020 வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்பு நம்முடைய தேவைக்காக வேண்டி, பண தேவைக்காக வேண்டி எல்லாருக்கும் நெருக்கடி வரும் அல்லவா, அந்த அடிப்படையிலே நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆவை செய்து கொண்டிருந்தோம். இதற்கு முன்பு நான் வீடியோவிலே போட்டிருந்தேன், செல்வத்தை அள்ளி கொட்டும் வீடியோ, அதாவது திக்ர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய திக்ர் என்று. அன்று பகலிலே நான் இதை குறித்து ஆராய்ச்சி கொண்டிருந்தேன். எப்படியெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு திக்ர் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அது பயனளிக்கிறது, எவ்வாறு நாம் கேட்பதை நம் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறது. இது இறைவனுடைய பெயருடைய ஆற்றல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒரு திக்ரை செய்யும் பொழுது அந்த திக்ருக்கென்று சில மலக்குகளை நியமித்து வைத்திருப்பான். அந்த மலக்குகள் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் நமக்கு இந்த திக்ரின் பொருட்டாலே விசேஷமாக கிடைக்கக்கூடிய அந்த நாம் என்ன கேட்கின்றோமோ, ரிஸ்காக இருந்தால் ரிஸ்க், பணமாக இருந்தால் பணம், செல்வமாக இருந்தால் செல்வம், கடன் அடைவதற்கு, இப்படி அவருக்கு நமக்காக உதவி செய்வார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதனை நான் ஆராய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அந்த நினைவிலேயே ஜும்மாவுடைய அசருக்கு தொழுது விட்டு இந்த திக்ரை செய்தேன். ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இறைவா, உன் புறத்திலிருந்து எனக்கு செல்வத்தை தருவாயாக. இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ மிகப்பெரிய கொடையாளி. அதை உணர்ந்து ஓதணும். அது அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ரப்பி, என்னுடைய இறைவா, ஹபிலி, எனக்கு தருவாயாக, எனக்கு வழங்குவாயாக, அள்ளி தருவாயாக, கொடை வல்லலாக நீ அள்ளி தருவாயாக. முல்கன், முல்கன் சொன்னா அரசாட்சி. இந்த இடத்துல நமக்கு வேண்டியது அரசாட்சி, அரசன் இருக்கக்கூடியது மிகப்பெரிய செல்வம். சரிங்களா? செல்வம் தான் அடிப்படை, பேசிக். ஒரு அரசனுக்கு, ஒரு அரசன் செய்வது சொன்னா பேசிக்கா இருப்பது செல்வம். அப்ப அந்த செல்வம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால இந்த முல்கன் சொல்லும் போது நமக்கு அது செல்வமாக கிடைக்கும். அப்ப ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். நான் இதை இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரைப், அதாவது இங்க பக்கத்துல என்னுடைய வீடியோ கீழே பாருங்க, முக்கோணமாக ஒரு கட்டை இருக்கும். முக்கோணம், அது தொட்டிங்கன்னு சொன்னா டிஸ்கிரைப் சொல்லிட்டு நம்ம இப்ப நான் பேசுறத நான் எழுதியிருப்பேன். அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்லையும் எழுதியிருப்பேன், அரபிலையும் எழுதியிருப்பேன். சரிங்களா? அப்போ ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், இதை ஓதிக்கிட்டே அசருக்கு பின்பு அப்படியே சாய்ந்தவாறு, கட்டில சாய்ந்தவாறு ஓதிக்கிட்டே இருக்கேன் அசர் தொழுது விட்டு. ஏன்னா அசர், அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஜும்மாவுடைய அசர்லிருந்து மகரிபுக்கு இடையிலே ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அசர் தொழுதுட்டு சலவாத்து ஓதிட்டு, சலவாத்து 100 தடவை ஓதிக்குங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஓதிட்டு வாங்க. அப்ப இந்த அடிப்படையில் ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் என்று ஓதிட்டு இருக்கும் பொழுது ஒரு போன் எனக்கு வருகிறது சிங்கப்பூர்ல இருந்து. நான் இந்த சமயத்துல ஓடக்கூடிய சமயத்துல மேக்சிமம் போன் அட்டன் பண்றது கிடையாது. என் மனசுல பார்க்கணும், சரி அட்டன் பண்ணுன்றதுனால அதை அட்டன் பண்றேன். அப்போ சிங்கப்பூர்ல ஒரு சகோதரர் பேசுறாரு.
ஹஜரத் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் ஓதிக்கிட்டே சரி பேசுகிறேன், அவர் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, ஹஜரத் உங்களுடைய பேங்க் நம்பரை அனுப்பி கொடுங்க. என்ன சொல்றாரு? பேங்க் நம்பர் அனுப்பி கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து ஏதாவது பணம் போட்டு விடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் கேட்குறேன். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், பணம் போட்டு விடுறேன். இது அவராக அங்கேருந்து வருது, தகவல் வருது. உடனே நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கு ரொம்ப கொடுத்துருக்குறான். நம்ம யார்கிட்டையும் வாங்கி பழக்கம் இல்லாதனால நம்ம சொன்ன ஒரே வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வாராக, அல்லாஹ் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நம்முடைய ஒரு சகோதரர் அவர் மகளுக்கு கல்யாணத்துக்காக வேண்டி நம்மகிட்ட கல்யாணம் நடத்திட்டு இருக்காரு, அதுக்காக வேண்டி சொல்லி வச்சிருந்தார். அப்போ அந்த ஞாபகம் வந்ததுனால நாம அவர்கிட்ட சொன்னோம், அப்படி நீங்க பணம் எனக்கு தேவை கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவர், நீங்க உதவி செய்ய விரும்புறீங்கன்னு சொன்னா அந்த அந்த நண்பருக்கு அவருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஓ நல்லது ஹஜரத், நீங்க அவங்க நம்பர் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்பர் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அங்கிட்டு 3 நாள் சென்று அவர் கல்யாணம். அப்புறம் நண்பர்கிட்ட விசாரிக்க போது சொன்னாரு, எனக்கு வந்து 20,000 அனுப்பி வச்சிருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். அவர் பேசியிருக்காரு, 2 பேர் பேசிக்கிட்டு அனுப்பியிருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த துஆப்பட்டது எப்படியெல்லாம் வேலை செய்யுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை. நம்ம அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் நமக்கு தருவான், சரிங்களா? அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம். அல்ல இது ஒரு சோதனை. என்ன இவன் வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறானா இல்லை என்கிட்ட எதிர்பார்க்கிறானான்ட்டு அல்லாஹ் செய்யனா ஒரு சோதனை வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது எதுக்கு சொல்ற வரேன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடியதுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய அவருடைய கல்வியில அல்லாஹ் போட்டு என்ன செய்யறான், எனக்கு டெலிஃபோன் வைக்கிறான். அந்த சமயத்தில் நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஓதிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு இந்த டெலிஃபோன் வருது. அது கணிதத்துக்குள்ள என்ன செய்யுங்க, இது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வாங்க, உங்களுக்கு உதவி செய்வான், சரிங்களா? தொடர்ந்து என்ன செய்யுங்க, இதை ரொம்ப பிரச்சனை, அவ்வளவு பணம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் சொன்னா, நீங்க 101 தடவை ஸலவாத் ஓதணும். அதுக்கப்புறம் ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப்னு சொல்லக்கூடியதை குறைஞ்சபட்சம் 313 தடவை. அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்பு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம் 71 தடவை. அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 71 தடவை. அப்புறம் ஸலவாத் 71 தடவை ஓதி முடிச்சிடணும். இது ஒரு செட்டு. இது காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இப்படி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அடிக்கிற மிகப்பெரிய ஒரு உதவி நீங்க பார்க்க முடியும். இது நான் வந்து பொதுவாக சொல்லக்கூடியது. இதை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற விருப்பக்கூடியவங்க 1000 தடவை ஓதுங்க. காலையில் 1000 தடவை, மாலையில் 1000 தடவை, இல்லைன்னா காலையில் 500 தடவை, மாலை 500. இது போல உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி வச்சு ஒரு நீங்கள் டயத்தை பிரித்து வைத்துக்கொண்டு 1000 தடவை ஓதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதுமானது. இப்போ உங்களுக்கு பணம் கஷ்டம், அங்கங்கே போய் நிற்கிறீங்க, அது கூட அல்லாட்ட உட்கார்ந்து காலை மாலை அரை மணி நேரம் ஓதுன்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். எனக்கு ஒரு சகோதரர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி டெலிஃபோன் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னான்னு சொன்னா, அவர் இதை ஓதிட்டு வர்றார், ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஓதிட்டு வரும்போது அவர் கனவுல பார்க்குறாரு, ஒருத்தவங்க அவருக்கு உதவி செய்யறதுக்கு வர்றாங்க. அவங்க வந்து நான் நீ ஓதக்கூடிய இதுக்கு உதவி செய்ய வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னு சொன்னா, அது ஜின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்றாரு, ஹஜரத் எனக்கு வந்து நான் இதை ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப் ஓதிட்டு வர்றேன், எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஜின்னு வந்திருக்காங்க, எனக்கு உதவி செய்யறா சொல்லியிருக்காங்க, நீங்க அவங்கள வசப்படுத்துறதுக்காக என்ன உதவுன்னு சொல்லுன்னு கேட்டார். நம்ம சொன்னோம், இறைவனே உமக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கின்றான், இறைவன் புறத்திலிருந்து கிடைத்த கிஃப்ட் அது. அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடுவாங்க, நமக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் காமிச்சு கொடுத்துருங்க அல்லாஹ் தஆலா, சரியா? அது வந்து ஜின்னு அல்ல, மலக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே கண்டிப்பாக இது என்னன்னு சொன்னா, இது ஒரு நாள வந்து எப்படி நமக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் விளக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் உடனடியாக பதில் கிடைச்சது. இதுக்கு முன்பு ஒரு சகோதரர் இது மாதிரி இறைவன் புறத்திலிருந்து ஒரு மலக்கு வந்த விஷயத்த சொன்னாரு. ஆகவே நாம படிக்கின்றோம், நம்ம இது விஷயமா ஆராய்ச்சி பண்ணும்போது உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மலக்கு நியமிக்கப்படுறாங்க. அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, உதவி செய்வாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே கன்னியத்திற்குரியவர்களே, உங்க அனைத்து பிரச்சனைக்குமே இந்த குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்ம துஆ செஞ்சு பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய தேவை நிறைவேற்றுவானாக. கன்னியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு 5 விஷயங்கள் அவசியம்.
நன்றாக விளைந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சோதனை. இந்த நமக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட நாள் தான் கொடுத்துருக்கான். ஒரு 50 60லேருந்து 70 வயசு தான் நம்ம வாழ போறோம். இதுல யார் இந்த உலகத்தை புரிந்து இதுல இதற்கு அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சோதனையாக வைத்திருக்கின்றான். இதுல வெற்றி பெறணும்னு சொன்னா இறை கட்டளை எடுத்து நடக்கணும்னு விளங்கி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தாங்களோ அவங்க மிகப்பெரிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வாங்க. இந்த உலகத்திலையும் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மறுமையிலேயும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மறுமையில எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னா நல்லா விளங்கிங்க. ஒரு அரசர் இருக்கா வச்சுக்கோங்களேன், அவரை போல 100 அரசர் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் அவர் கொடுக்கப்படும். 70 ஊரில் பெண்கள் கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் பணிவிடை செய்வதற்கு இளைஞர்கள் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எது கேட்டாலும் ஒன்றே கிடைக்கும், இல்லைங்கிறதே கிடையாது. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! இது சிறப்பா? நாம் அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் நெருப்புல போடுவானே, கோடானு கோடி வருஷம் அதிலே கிடைக்கணுமே, அது சிறப்பா? ஒரு செகண்ட் கூட நம்ம தாங்க முடியாது. எப்படி கோடானு கோடி நம்ம அதில் இருக்க போறோம்? ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு புத்திசாலி என்பது யாருன்னு சொன்னா மர்மைக்காக தன்னை தயார் செய்து கொள்வதுதான். ஆகவே அன்புக்கு அப்படிப்பட்ட அந்த மர்மைக்காக தயார் செய்து கொள்ளுங்கள். உங்க மர்மையை வெற்றி வைக்க 5 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னாவது என்னன்னு சொன்னா 5 நேர தொழுகையை அந்தந்த வகுத்துல பயபக்தியும் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை தொடர்ந்து தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹு அவ்வாபின் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இந்த தொழுகை உங்களை இறை நெருக்கத்தை பெற்று தரும், இறை நேசனாக ஆக்கி வைக்கும். ஜக்காத்து கொடுத்து வருங்க. அதற்கு மேற்படியாக தர்மங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து வாருங்க, ஏழைகள் உதவி வாருங்கள். ரம்லான் மாதத்துல நோன்பை 30 கட்டாயம் பிடிங்க. பாக்கி மாதத்துல வாரம் முடிந்த வாரம் வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு போடுங்க, நோம்பு பிடிங்க. அது முடியாதுன்னா ஒரு நாளாவது பிடிங்க. அதுவும் முடியாதுன்னு சொன்னா மாதத்துல 3 நாள், பெரிய கணக்குல 13, 14, 15 3 நாள் நோம்பு பிடிங்க. 3 நாள் நோம்பு பிடிச்சிங்கன்னா 30 நாள் நோம்பு பிடித்த கிடைக்கும். இதெல்லாம் அதிகப்படியான விஷயங்கள். ஜக்காத், அதாவது யாருக்கு ஹஜ்ஜு கடமையா இருக்கிறதோ இளம் வயதிலேயே ஹஜ்ஜை செஞ்சிருங்க. பின்ன எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியாது. 2வது விஷயம், காலை மாலை தஸ்பீஹாத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா ஆக்கிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. இது காலையில ஒரு செட்டு, மாலையில ஒரு தடவை. இது மாதிரி ஓய்வு இருந்துச்சுன்னா அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சிருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செய்த கூட்டத்தில் ஆகி விடுவீங்க. உலகத்தை விட அதிக நன்மை கிடைக்கும் இது ஓதுனீங்கன்னு சொன்னா. உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படுவதற்கு தினமும் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ் இது ஓதிட்டுவாங்க. அல்லாஹ் ரஹ்மத்தை அடைவதற்காக வேண்டி, துஆ கபூலாவதற்காக வேண்டி ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்தை காலை மாலை 150 தடவை ஓதிட்டுவாங்க. 3வது என்னன்னு சொன்னா குர்ஆனை காலை மாலை என்ன செய்யுங்க, 1/2 மணி நேரமாவது ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, அறவே ஓத தெரியாதவர்கள் 3 மணி நேரத்தில் ஓதுவதற்கும், ஓத தெரிந்தவர்கள் தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் நம்ம ஒரு பாடம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். 3 மணி நேரத்தை கற்றுக்கலாம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா உங்களை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. 4வது விஷயம், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு, பிள்ளைக்கு, கணவனுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமையில சரியா செய்யுங்க. அதில் குறை வைக்காதீங்க. உங்களுடைய நாக்குனாலையும் உங்க கையினாலையும் யாருக்கும் இந்த அநியாயம் செஞ்சிடாதீங்க. உங்க நாக்கையும் உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குள்ளே 1 ரூபா மதிப்பு உள்ள பொருளா இருந்தாலும் அதை உரியவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது போதும், நரகம் போதும் இருக்கு. அல்லா இடத்துல 1 ரூபாயும் 1 லட்சம் ஒண்ணுதான். 5வது விஷயம், நாம் செய்யக்கூடிய அமலை அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய திக்ரே கல்வி என்று சொல்லக்கூடிய இதே திக்ர் மறைத்து வைக்கப்பட்டு ஒரு சில இறைநேசனால் செய்யப்பட்ட இந்த திக்ரை இந்த காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று ஆன்மீகமான முறையிலே உத்தரவிட்டதன் காரணமாக இது வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் திக்ர் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய தொழுகையிலே பயபக்தி
தொழுகையில் ஆர்வம் உண்டாகும், உங்களுடைய ஆத்மா பரிசுத்தமாகும். நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைக்காக ஓதுனீங்கன்னு சொன்னால் அந்த ஓதுனது உடனே பலனளிக்கும். இப்போ எத்தனை பிரச்சனைக்கு ஓதுறோம், கடன் தீர்வதற்கு, பணம் வர்றதுக்கு ஓதுறோம் இல்லையா? இது எல்லாம் ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை விட்டு பாதுகாப்புக்கு ஓதுறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த திக்கரை செஞ்சுட்டு நீ செஞ்சின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பலமாதின் காரணமாக உடனடியே பலன் கிடைப்பதை நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாம இறை நெருக்கத்தை பெற முடியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த திக்கரை கத்துக்கிறதுக்கு நீங்க 80 56 05 75 25 80 56 05 25 75 8056052575 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பினா இந்த குரூப்ல சேர்த்து விடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவருமே அழைப்பாளியாக மாற வேண்டும், அழைப்புப்படி செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த நான் பேசுகிற வீடியோ பிடிச்சிருந்து சொன்னா, இதன் காரணமாக உங்களுக்கு பயன் கிடைத்தது என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இதே போல உங்கள் அனைத்து சகோதரர்களுக்கும் பயன் கிடைப்பதற்காக வேண்டி அனைத்து உங்கள் இருக்கக்கூடிய அனைத்து குரூப்புகளும் இதை ஷேர் செய்யுங்க. அது செய்யறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அதன் காரணமாக ஒருத்தர் நேர்வழிப்பட்டார்னு சொன்னா, அமல் செய்தார்னு சொன்னா, அவர் காலங்காலமாக செய்யக்கூடிய அமலுடைய அதிக அளவு நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இது அழைப்பு பெறுகிறது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. அதில் ஒரு பங்குதாரராக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களில் பங்குதாரர் ஆகிறீங்க, மர்மீடி விஷயத்தில் பங்குதாரர் ஆகிக்கொள்ளுங்கள். கணித்திருக்கிறீர்களே, புதுசாக வந்தவங்க கீழே பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் சிவப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.